இப்போது நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களோட கோல் எங்கேயோ இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு மோட்டோ என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற நீங்கள் எப்படி இந்த கோலை போய் ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தர போகிறேன். ஓகே, இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, அந்த கோலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பாசிட்டிவாக, அழகாக, ஓகே, ஸ்பிரிச்சுவலாக, சைக்கலாஜிக்கலாக எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எவ்வளோ கம்ஃபர்டபுளாக அந்த இடத்துக்கு போக முடியுமோ அந்த வழியை நான் A to Z சொல்லி தரப்போகிறேன். ஸோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பட் நான் உங்களுக்கு சிம்பிளாக இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரியாதவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். என்னென்னா, இந்த வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி இதெல்லாம் என்னது, ஓகே, இதெல்லாம் எதுக்கு ரிலேட்டடானது, இதெல்லாம் எப்படி வந்துச்சு. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு விஷயம், லிவிங் திங்ஸ். ஓகே, இந்த உலகத்தில் இருக்கிற, அதாவது இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா லிவிங் திங்ஸ்க்கும் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, உங்களுக்கு, எனக்கு, உங்கள் நாய்க்கு எல்லாத்துக்குமே எனர்ஜின்றது இருக்குது. ஓகே, ஸோ இந்த எனர்ஜி எல்லாத்துலேயுமே இருக்குது. சரி, எப்படி இந்த எனர்ஜி இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன, உனக்கும், நாய்க்கும், பூனைக்கும், எலிஃபெண்ட்டுக்கும், ஒரு மரத்துக்கும் இருக்கிற ஒரு காமனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆட்டம். ஓகே, எல்லாராலுமே ஆட்டம்னாலும் தான் உருவாக்கப்பட்டது. இந்த ஆட்டம்க்கு நடுவில் நடக்கிற ஒரு பர்பச்சுவல் மோஷன் மூலயமா தான், அதாவது பர்பச்சுவல் மோஷன்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், அந்த ஆட்டம்ஸ்க்கு நடுவில் நடக்கிற அந்த மோஷன் மூலயமா தான் நமக்குள்ள வைப்ரேஷன் வருது. ஓகே, அந்த வைப்ரேஷன் தான் ஃப்ரீக்வன்சியாக மாறுது. அந்த ஃப்ரீக்வன்சி தான் நமக்கு வேணுங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. சரி, எனக்கு இன்னும் கிளியராக புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லு பிரகதீஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வைப்ரேஷன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் வைப்ரேட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, நான் ரொம்ப உங்களில் காம்ப்ளெக்ஸ் பண்ணலை, ஏன்னா நான் நிறைய விஷயம் இதில் டிஸ்கஸ் பண்ணுன்றதுனால நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, வைப்ரேஷன் இஸ் நத்திங் பட் வாட் யூ திங்க் த மோஸ்ட் ஆஃப் த டைம் வித் வாட் ஃபீல் யூ ஆர் திங்கிங், இட் இஸ் வைப்ரேஷன். ஓகே, இப்போ நீ என்ன சொல்ல வர இதுலேருந்து அப்படின்னா, இப்போது நீங்கள் எந்த விஷயத்த அதிக நேரம் திங்க் பண்ணுறீங்களோ அது கூட உங்களுக்கு என்ன எமோஷன் அலைன் ஆயிருக்கோ அதுதான் வைப்ரேஷன். ஓகே, அதுதான் வைப்ரேட் ஆகும், அதுதான் ஃப்ரீக்வன்சியாக மாறுது. அந்த ஃப்ரீக்வன்சி அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களை கொடுக்குது. அதாவது இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆக மாட்டேன், ஃபெயில் ஆகிடுவேன்னு திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்கள் இப்படி திங்க் பண்ணுற போது உங்களுக்கு எப்படி தோணும், ரொம்ப பயமாக இருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க, கூட உங்களுக்கு ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனும் இருக்குது. ஓகே, இதுதான் நமக்குள்ளே வைப்ரேட் ஆகுது. ஓகே, இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு எமோஷனில் வைப்ரேட் பண்ணும்போது அதுக்கேற்ற விஷயம் அந்த ஃப்ரீக்வன்சியோட அலைன் ஆகி அந்த விஷயம் அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகி நடக்கும். ஓகே, இன்னும் உங்களுக்கு சிம்பிள் அண்ட் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த விஷயம் இருக்குது அப்படின்னா, இந்த விஷயத்தை நீங்கள் அடிக்கடி யோசிக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, இதை இந்த ஃப்ரீக்வன்சி ரியல் டைமில் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திடும். ஓகே, நீங்கள் அதிக நேரம் கெட்டதை பற்றி யோசிச்சு கெட்டதாகவே சிந்திச்சு ஒரு கெட்ட விஷயமாகவே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கெட்ட விஷயம் அழகாக நடந்துடும். இதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த வேவ் லென்த் இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் வேணுங்கிற அந்த டிசைடு கூட நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கான்ஷியஸ்னஸ்னா என்ன, சப்கான்ஷியஸ்னஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இருக்கிறது ஒரு ஃபிசிக்கல் ரியாலிட்டி. அதாவது இந்த பொருள், நான், இது எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும், தொட முடியும், உணர முடியும். இது எல்லாமே இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டிக்குள்ளே வருது. ஓகே, அடுத்தது நம்மளோட மென்டல் பிளேன், அண்ட் லாஸ்ட்டாக தான் நம்மளோட ஹையர் செல்ஃப், ஹையர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட கடவுள் மாதிரின்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போது இது மூணத்தை பற்றி நான் குட்டியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்க வேண்டியது எது அப்படின்னா, இந்த மென்டல் பிளேன். சரி, இந்த மென்டல் பிளேன்னா என்ன? இந்த மென்டல் பிளேனுக்கு தான் இமேஜினேஷன் பவர் இருக்குது. அதாவது நம்மளோட மைண்டு, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம மைண்டால் எது வேணுமோ அதை இமேஜின் பண்ண முடியும். ஸோ இந்த மைண்டுக்குள்ளே தான் பிலீஃப் இருக்குது, எமோஷன் இருக்குது, தாட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மைண்டு ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும்.
அதுதான் கான்ஷியஸ்னஸ் மைண்ட், கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே, இப்படி தான் இருக்கும். இப்போ இங்கே என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, இங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே, நீங்கள் நான் எல்லாருமே ஒரு பாயிண்டில் ஒரு கட்டத்தில் இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட அட்டாச் ஆகிருப்போம். ஓகே, இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் கூட நம்ம அட்டாச் ஆகிருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்துட்டு நிம்மதியாகவே இருக்க முடியாது, ரொம்ப டிசைர்ஃபுல்லாக இருப்போம். ஓகே, இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியை பற்றி மட்டுமே நான் தனியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே என்ன அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் தான் அவுட்கம், அதாவது நீங்கள் காசு அதிகமாக வேணும்னு நினைக்கிறது, இல்லை அப்படின்னா நீங்கள் நினைக்கிற எக்ஸ்டர்னல் வேலிடேஷன், இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு தேவைப்படுற அந்த எக்ஸ்டர்னல் கேரு, இது எல்லாமே எக்ஸ்டர்னலாக இருக்கிற விஷயங்கள். ஓகே, இதுக்கப்புறம் இல்லாமல் இதுலேருந்து வர பிலீஃப்ஸ், இதுலேருந்து வர ஐடியாலஜிஸ், ஐடென்டிட்டிஸ், இதெல்லாம் நான் என்னன்னு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது இப்போது நம்ம ஒரு சில டைம் நம்மளோட மென்டல் பிளைனை அறியாமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட அட்டாச் பண்ணி வைக்கும்போது இந்த வாட்ச்சு, இந்த ஃபோனு, அதுக்கப்புறம் வந்துட்டு லேப்டாப்பு, மேக்புக் இதெல்லாம் கிடச்சாதான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவானுங்க. சில பேர் பைக் கிடச்சாதான் கெத்துன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எக்ஸ்டர்னலாக இருக்கிற பொருள், இதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக்கான இருக்கிற ஒரு பொருள். ஓகே, இந்த பொருள் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக தப்பு பண்ணுறீங்க. அதாவது இப்போது நான் ஐஃபோன் தான் வச்சுருக்கேன், இந்த ஐஃபோன் 16 தான் வச்சுருக்கேன். இப்போது அதில் தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஃபோன் கிடச்ச போது எனக்கு ஒரு நாளைக்கு கெத்தாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ஃபோன்னால் எனக்கு கெத்து உருவாகுது, அந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன்னால இந்த கெத்து உருவாகுது, அந்த எக்ஸ்டர்னல் மெட்டீரியல்னால கெத்து உருவாகுது. ஓகே, நீங்கள் எப்போ எக்ஸ்டர்னல் 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 எக்ஸ்டர்னல்னு ஓடுறீங்களோ நீங்கள் நிம்மதி இழந்து போயிடுவீங்க. சில டைம் அது கிடைக்கும், சில டைம் அது கிடைக்காது. ஓகே, இப்போ எப்படி சொல்கிறதுனா, உங்களை எல்லாருமே பாராட்டணும், மோட்டிவேட் பண்ணாதான் நான் வந்துட்டு நல்லா படிப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லா டைமும் எல்லாருமே அதை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே எல்லாரோட வேலையும் இருக்குது. ஓகே, இந்த எக்ஸ்டர்னல் இவனுக்காக பண்ணுறேன், நான் அவளுக்காக பண்ணுறேன், இவன் வந்துட்டு இப்படி கேட்டான் அதனால நான் அப்படி பண்ணுறேன், அந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது என்ன ஆகுறீங்க அப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட அட்டாச் ஆகுறீங்க. இப்படி அட்டாச் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது கிடைக்கலன்னா நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. ஸோ ரொம்ப டிசைர்ஃபுல்லாக, எப்போதும் ரொம்ப சோகமாக, எப்போதும் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இதுக்கான காரணம் நீங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட அட்டாச் இருக்கிறது. இதை தாண்டி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்களும் ஃப்ரெண்ட்ஸும் ஒன்று தான், உங்களோட அப்பா அம்மா, இவங்கள பார்த்தே தான் நீங்கள் வளர்றீங்க. ஓகே, இவங்கள பார்த்தே வளரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம லிமிட்டடான பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். இந்த லிமிட்டட் பெர்ஸ்பெக்டிவ்ன்ற நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களால ஒரு சில விஷயத்தை தான் அவங்க வாழ்க்கையில் பண்ணியிருக்க முடியும். ஓகே, அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தை வச்சு உங்களுக்கு ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ கேட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் படிக்காதரா, எனக்கு தெரிஞ்ச என்னோட அண்ணாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு 10 வருஷமாக தான் எழுதிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பொண்ணும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உன்ட்ட வந்து ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா, அவனை நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோம். ஓகே, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல், எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல், ஓ அப்படியாடா, அப்போ நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கக்கூடாது, நம்ம வந்துட்டு ஒரு 9 to 5 வேறு ஏதாச்சும் ஒரு 9 to 5 தான் நம்ம போகணும். நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதோட ஆசை ஜென்யூனாக இருந்தாலும் ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஒருத்தர் ஃபெயில் ஆகிட்டாங்க, ஒருத்தர் தோத்துட்டாங்க, இல்லை அப்படின்னா இவன் இப்படி சொல்லிட்டான், அப்போனா இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டினால நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் லிமிட்டட் ஆகும். ஓகே, இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்டா, இந்த பிஸ்னஸ் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா, என்னடா அந்த ஐடியா ரொம்ப மொக்கையாக இருக்குடா. ஓகே, சில டைம் மொக்கையாக இருக்குன்னா உங்களுக்கே தெரியும், பட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, தோணுதுன்னா அது பாசிபிள் தான். ஓகே, எல்லாத்துக்குமான பாசிபிலிட்டிஸும் இங்கே இருக்குது. ஓகே, அது ஒர்க் ஆகுமா இல்லையான்றது நீங்கள் தான், உங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா அது உங்களோட விஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட அட்டாச் ஆகி, ஓ இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது போல, நிறைய பேர் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டாங்க, அப்போ கண்டென்ட் கிரியேஷன் கஷ்டம் போல, ஆமாம் எல்லாருமே வந்துட்டாங்களா, ஆமாண்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண கூட மாட்டீங்க. ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, ட்ரை கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இப்படி சொல்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு அப்படின்னு இருப்பீங்க. ஓகே, இப்போ இதுதான் ஃபிசிக்கல் ரியாலிட்டியோட பிரச்சனை. நீங்கள் இதுக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப லிமிட்டடாக,
ரொம்ப எக்ஸாஸ்டடாக ரொம்ப இதுவாக ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொன்னது கொஞ்சம் குமுலேட்டிவாக இருக்கும், பட் நீங்கள் அதை கலெக்டிவாக பாயிண்ட்ஸாக எடுத்து நோட் பண்ணும்போது நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, இந்த இடத்துல தான் ஹையர் கான்சியஸ்னஸ் வருது. ஓகே, நீங்கள் இதுக்குள்ளே போகும்போது யூல் பி ஃபக்கிங் டிட்டாச். டிட்டாச்சாக இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை இல்லை, என்ன நல்லது? இப்போது நீங்கள் எல்லாருமே இந்த இடத்துல இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி எடுத்துக்கிட்டாலும் சரி, லைஃப்பில் அச்சீவ் பண்ணவங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, தே வில் பி டிட்டாச். தே வில் பி ஃபக்கிங் டிட்டாச். ஓகே, எவனை கேட்டாலும் டிட்டாச்சாக இருப்பான். நீங்கள் இப்போது ஒன்றுமே இல்லை, இப்போ ரஜினிகாந்த் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எக்ஸாம்பிள். அவரை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, இப்போது ரஜினிகாந்த் வந்துட்டு பஸ் கண்டக்டராக இருக்கார், இல்லை தோனி வந்துட்டு டிக்கெட் கலெக்டராக இருக்கார். அவங்க யாருமே வந்துட்டு எனக்கு நிறைய காசு கிடைக்கணும், என்ன ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே சூப்பர் ஸ்டார்னு சொல்லணும். இது ரஜினி. என்னை யாருமே சூப்பர் ஸ்டார்னு சொல்ல தேவையில்லை, எனக்கு எந்த ஃபேன்ஸுமே தேவையில்லை, எனக்கு காசு தேவையில்லை, எனக்கு வந்துட்டு ஒரு அழகான ஒய்ஃப் தேவையில்லை. இது எதுவுமே இல்லாமல் நான் சாதாரண ஒரு கண்டக்டராக இருந்தாலுமே நான் ஒரு சூப்பர் ஸ்டார் தான், நான் ஒரு ஸ்டைலான ஆள் தான் அப்படின்ட்டு இருப்பாங்க. பிகாஸ் தேர் ஃபக்கிங் டிட்டாச். ஓகே, ஏன்னா இந்த எக்ஸ்டர்னல் வேலிடேஷன், இந்த எக்ஸ்டர்னல் திங்ஸ், சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணணும், இது எதுவுமே அவருக்கு கிடையாது. வித்தின் ஹிம்செல்ஃப் இஸ் அ சூப்பர் ஸ்டார். ஓகே, அதனால தான் அந்த விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுறது. ஓகே, ஏன்னா இதோட அவர் டிட்டாச்சாக இருக்கார். ஓகே, இதோட அவர் டிட்டாச்சாக இருக்கும்போது அவரோட சோகம், சந்தோஷம், நிம்மதி, இது எல்லாமே அவர்கிட்டேருந்து வருது. நாளைக்கே வந்துட்டு அவர் கொஞ்சம் ஏழையானாலும் சரி, டவுன் ஆனாலும் சரி, அவருக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. ஏன்னா அவருக்கே தெரியும் அவரோட மன நிம்மதி எல்லாமே வந்துட்டு அவர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ தான் அவரால் எல்லா விஷயத்தையுமே முழுசாக என்ஜாய் பண்ண முடியும். ஐயோ, நாளைக்கே நம்ம ஃபேன்ஸ் போயிட்டா என்ன பண்ணுறது, நாளைக்கே நம்ம சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் போயிட்டா என்ன பண்ணுறது, அதெல்லாம் அவருக்கு கவலை இருக்காது. இப்போ இந்த நொடியில் என்ன இருக்குமோ அது எல்லாத்தையுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அது அவரை டிஃபைன் பண்ணலை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஹையர் செல்ஃப்னா என்ன, ஈகோ செல்ஃப்னா என்ன அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இவ்வளோ நேரம் ரஜினி வச்சு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இது மாதிரி அவர் எது இருந்தாலும் இல்லைனாலும் அவர் ரொம்ப ஒரு ஹாப்பியான பர்சனாக, ரொம்ப தெளிவான பர்சனாக தெரிகிறாரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவரோட ஹையர் செல்ஃபில் இருக்கார். நமக்குமே தெரியும் நம்ம கோலில் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் கிடைக்கும், நம்ம எப்போதும் நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் இருந்தால் தான் கிடைக்கும், எல்லாமே நமக்கு தெரியுது. பட் ஸ்டில் நம்மளால் ஏன் வந்துட்டு அந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல? எனக்கே தெரியுது ப்ரோ, நான் நல்லா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு, பட் ஏன் உங்களால் இருக்க முடியலன்னா, தட் இஸ் சிம்பிளி பிகாஸ் ஆஃப் ஈகோ செல்ஃப். இந்த ஈகோன்றவன் யார் அப்படின்னா, ஈகோ செல்ஃப் இஸ் நத்திங் பட் ஹூ ஹேட்ஸ் டு லிவ் இன் ப்ரெசன்ட் மூமெண்ட். அதுக்கு ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்க பிடிக்காது. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் லேப்டாப், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க நோட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் நேரம் படுத்து உட்காந்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நெகட்டிவாகவே ஏதாச்சும் ஓடிட்டுருக்கும். நெகட்டிவாக ஓடும், இல்லை நீங்கள் ரெக்ரெட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ஓடும். ஓகே, எல்லா விஷயமும் உங்கள் மைண்டுக்குள்ளே வர எல்லா தாட்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்க விடக்கூடாது அப்படின்ற டார்கெட்லேயே வரும். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் உட்காந்து இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த லேப்டாப்பில் ஏதோ ஒரு ஃபோனில் பார்த்துட்டு இது நோட்ஸ் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ இந்த செகண்ட் பிரச்சனை இல்லை, இது உங்களுக்கே தெரியும். பட் இதெல்லாம் நீங்கள் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னாலும் அது நாளைக்கோ இல்லை நாளானைக்கோ வரப்போகிறது, அது ஃப்யூச்சரில் நடக்க போகிறது. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் கெட்டதாக நடந்து நீங்கள் ஏதாச்சும் காசு கேஸு லாஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லை அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிளில் ஃபெயிலாக இருந்தீங்க அப்படின்னா அதுவும் பாஸ்டில் நடந்தது. ஓகே, இது எல்லாமே நடக்க போகிறது, நடந்து முடிஞ்சது. பட் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் அதை நினச்சி சஃபர் ஆகிட்டே இருப்பீங்க. ஓகே, இப்படி யாருக்கு அதனால் இப்படி இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றுமே இல்லை. இப்போது நீங்கள் ஒரு கோலுக்கு உழைக்கலான்னு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இப்படி இருக்கிறதுனால ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட பாஸ்ட் வெர்ஷனாகவே இருப்பீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ 20-25 வருஷமாக அதே மாதிரி தான் நீங்கள் திருப்பி இருப்பீங்க. நீங்கள் இதை பற்றி ஓவராக திங்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்களால் ஒரு புது நபராக மாற முடியாது. ஓகே, ஏன்னா உங்களுக்கு ஃபியூச்சரை பற்றியும் சரி, பாஸ்ட்டை பற்றியும் சரி நெகட்டிவான திங்கிங்ஸ் தான் ஓடுது, நெகட்டிவான பிலீஃப் சிஸ்டம் தான் இருக்குது. அது உங்களுக்கு திருப்பி திருப்பி ஞாபகம் வர பட்சத்தில் யூ ஒன்ட் பி ஹாப்பி அட் ஆல். அப்படிதான். இன்னும் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்,
ஈகோ லவ்ஸ் பாஸ்ட் செல்ஃப். நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லிட்டேன். அதாவது நீங்கள் சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்கிங் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு இந்த கிராஃபை வேறு எக்ஸாம்பிளோட சொல்ல வந்துட்டேன். சரி, இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு கோல் இருக்குது, அந்த கோலுக்கு நீங்கள் உழைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. நீங்கள் உழைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கோலுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏதோ ஒரு நாள் 5 நாள் கழிச்சு உங்களால் ஒர்க் பண்ண முடியாது. நம்மளோட பிரச்சனையே இதுதான். ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு வருவோம். பட் 6வது 5வது நாள் வந்துட்டு உங்களுக்கு பண்ண தோணாது. ஏன்னா 20-25 வருஷமாக நீங்கள் எப்படி தான் இருக்கீங்க. ஆல் ஆஃப் அ சடன் நீங்கள் சேஞ்ச் ஆகணும்னு ட்ரை பண்ணும்போது உங்களோட ஈகோ உங்களோட பாஸ்ட் செல்ஃபை ட்ரிகர் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணும். விட்றா, டயர்டாக இருக்குது, இன்றைக்கி ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க, அது பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுப்பீங்க. ஆனால் அந்த ரெஸ்ட் அப்போ நீங்கள் கில்ட்டாக ஃபீல் பண்ணீங்க. பாத்தியா, உன்னால் 5 நாள் மேலே ஃபாலோ பண்ண முடியல, பாத்தியான்னு சொல்லி உங்களை ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக்கி அசிங்கப்படுத்தி உங்களுக்கு என்ன ஆகிடும்னா திடீர் டீமோட்டிவேட் ஆகிடுவீங்க. ஓகே, நம்மளால் நிஜமாலே பண்ண முடியாது போல், இதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆளுங்களுக்கு தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி அதே இன்கன்சிஸ்டன்ட் ஆளாவே மாறிடுவீங்க. நீங்கள் 0ல் ஆரம்பிச்சிங்க, திருப்பி ஈகோ வந்துட்டு உங்களோட பாஸ்ட் செல்ஃப் நீங்கள் திருப்பி 0 தான்றதை ப்ரூவ் பண்ணி உங்களை கொண்டு வந்துருச்சு. இதுதான் ஈகோ செல்ஃபோட வேலை. அதுக்கு ப்ரெசென்ட்டில் இருக்கிறது பிடிக்காது, பாஸ்ட் செல்ஃபை இருக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஓகே, உங்களை எப்போதுமே ஆன்ஷியஸாக வச்சுக்கிட்டு பாஸ்டில் நடந்த ரிக்ரெட்ஸை ஞாபகப்படுத்திக்கிட்டு இட் won't மேக் யூ டு பி ஹாப்பி அட் ஆல். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லிட்டேன் ஈகோ செல்ஃப்னா என்ன, ப்ரெசன்ட் மூமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஈகோ செல்ஃப்க்கு ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்க வைக்கிறது பிடிக்காது. அதுக்கப்புறம் உங்களோட பழைய விஷயங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும், பாஸ்ட் செல்ஃபை தக்க வச்சுக்கிறதுக்கு பிடிக்கும். ஓகே, அதனால தான் வந்துட்டு நீங்கள் ஒரு புதுசான ஒரு ஹேபிட்டுக்கு சேஞ்ச் ஆகணும்னு நினச்சாலும் உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கிற அந்த பழைய பேட் ஹேபிட்ஸ்குள்ளேயே போகிறது. இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு 5 இயர்ஸாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான விஷயம். நீங்கள் அந்த ஃபெமிலியாரிட்டிலேருந்து ஒரு அன்ஃபெமிலியரான விஷயத்துக்கு போகும்போது உங்கள் ஈகோ செல்ஃப்க்கு பிடிக்காது. ஏன்னா நீங்கள் பாஸ்ட் செல்ஃப்லேருந்து சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணுறீங்கன்னு உங்கள் ஈகோ செல்ஃப்க்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை ட்ரிகர் பண்ணும். போய் பண்ணு, ஒரே ஒரு டைம் போய் பண்ணு, ஒரே ஒரு டைம் போய் குடிச்சிட்டு வந்துடு, ஒரே ஒரு டைம் அவள்கிட்ட போய் கெஞ்சிட்டு வந்துடு. ஏன்னா பிரேக்கப் பண்ண நபர்கள் இப்படி தான் பண்ணுவீங்க. ஒரே ஒரு டைம் அவள்கிட்ட போய் கெஞ்சு. ஏன்னா அதுக்கு உங்களோட பழைய வெர்ஷன் நீங்கள் குடிச்சிட்டு இருக்கிற அளவோ இல்லை அப்படின்னா நீங்கள் கெஞ்சிட்டு இருக்கிற அளவோ இருக்கிறதுக்கு தான் உங்கள் ஈகோ செல்ஃப்க்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கு தான் உங்கள் பாடி புஷ் பண்ணுது. நீங்கள் சில டைம் என்ன பண்ணிடுவீங்கன்னா அந்த தாட்டுக்கு ரியாக்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆவீங்க அப்படின்னா ஈவென்ச்சுவலி அதோட ஸ்லேவாக மாறிடுவீங்க. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு சர்வைவல் மைண்ட் செட்லேயே நீங்கள் லைஃப்பில் இம்ப்ரூவ் ஆகாமல் அதே 0வாகவே இருப்பீங்க. இப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். ஓகே, இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஈகோ செல்ஃபை பற்றி எக்கச்சக்கமாக இருக்குது. இதை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஈகோன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப நான் 20 பேர் கமெண்ட் பண்ணுங்கள். 20 பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் போட்டுறேன். ஓகே, அதுக்கு நான் தனி வீடியோ போடுறேன். இப்போது இந்த ஈகோ செல்ஃபை கொல்லணும், பேசிக்காக கொல்லணும். சிம்பிளஸ்ட் சொல்யூஷன், த சொல்யூஷன், த பெஸ்ட் ஃபார் எவர், non-reaction. Non-reaction is the one of the best solution to kill your ego. Non-reaction தான் பெஸ்ட்டு சொல்யூஷன். அதெல்லாம் ஆப்வியஸ். என்னடா non-reaction என்ன சொல்ல வர? நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போது உங்கள் மைண்டு உங்களை குடிக்க சொல்லுது, பான் பார்க்க சொல்லுது, உங்களை அந்த தவறான ஆக்டிவிட்டி பண்ண சொல்லுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்று அந்த தாட்டுக்கு வந்துட்டு ரியாக்ட் பண்ணுவீங்க. இல்லை நான் பண்ணல அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை அப்படின்னா ஓகே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவீங்க. இப்போது நீங்கள் பண்ணலன்னு சொல்லிட்டு அதை தடுக்கணும்னு நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு தடவை அலைன் ஆகிட்டாலும் சரி, நீங்கள் அந்த தாட்டுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க. இப்போது அந்த நான் ரியாக்ஷனை பற்றி நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் அந்த தாட்டுக்கு ரியாக்ட் பண்ணுறது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு ஆல்கஹால் கன்சியூம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ ஆல்கஹால் கன்சியூம் பண்ண மாட்டேன், இல்லை பான் கன்சியூம் பண்ண மாட்டேன்னு உங்கள்கிட்ட நீங்கள் சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு உங்கள் மைண்டில் ஒரு தாட் வரும், ஒரே ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போது நீங்கள் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அது கூட கான்வர்சேஷன் வச்சுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இவென்ச்சுவலி என்ன ஆகிடும் அப்படின்னா வேணாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த விஷயத்தை பண்ணிடுவீங்க. ஆல்கஹாலோ இல்லை எந்த ஒரு பேட் ஹேபிட்டாக இருந்தாலும் சரி அதை போய் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போது நீங்கள் இது மாதிரி அதுக்கிட்ட ஒரு ரியாக்ஷன் கொடுத்து ஒரு கோவத்தை நீங்கள் காமிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு
பிரேவாக மாறிடுறீங்க. அந்த விஷயம் நடந்துருது, நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க, கான்ஷியஸாக அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. பட் ஈவென்ச்சுவலி அது ஒரு டைம் நடந்துருது. உடனே நீங்கள் குற்ற உணர்ச்சி ஆடுவீங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு ரொம்ப உங்களை நீங்களே பற்றி ரொம்ப அசிங்கமாக நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ இதுதான் ரியாக்ட் பண்ணால் வர இஷ்யூஸ். இப்போ ரியாக்ட் பண்ணாமல் எப்படி இதை தடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நான் ரியாக்ஷன் யூஸ் பண்ணணும். எப்போல்லாம் உங்கள் மைண்டில் நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான தாட்ஸ், நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயங்கள், உங்களை இன்கன்சிஸ்டண்ட்டாக இரு அப்படின்னு சொல்கிற உங்கள் விஷயங்கள், உங்கள் மைண்டில் வர அந்த மாதிரி தாட்ஸ், இது எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ண வேண்டியது நான் ரியாக்ஷன். என்ன வந்தாலும் சரி சொல்லு, சொல்லிட்டியா, சரி கிளம்பு. நீங்கள் அதுக்கு ரியாக்டே பண்ணக்கூடாது. ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டுடணும். ஓகே, ஃபுல்லாக இழுத்து அப்படியே போட்டுடணும், ஃபுல்லாக இழுத்து அப்படியே போட்டுடணும். ஓகே, நீங்கள் இப்படி போட 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 நீங்கள் அதுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் பெருசாக கொடுக்காம அது ஒரு பெரிய ஆளாகவே மதிக்கலையோ, அப்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் முடிஞ்சிடும். சரி ப்ரோ, நான் இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணுறேன், பட் ஏதோ ஒரு நாள் என்ன அறியாமல் என்னோட ஈகோ வின் பண்ணிடுச்சு, நான் அந்த பேட் ஹேபிட்டை திருப்பி பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, குற்ற உணர்ச்சி ஆகாதீங்க. ஓகே, அதாவது நீங்கள் ஒரு தடவை குடிச்சிட்டீங்க, இல்லை அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு பேட் ஹேபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனால நீங்கள் ஒரு லோவரான பர்சன் கிடையாது. அதை வச்சு நீங்கள் உங்களை ஜட்ஜ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, உங்களோட ஈகோ செல்ஃப்க்கு நீங்கள் குற்ற உணர்ச்சி ஆகணுன்றதான் தேவையே. பட் நீங்கள் குற்ற உணர்ச்சி ஆகாதீங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா, குடிச்சுனா சரி விட்றா, ஒரு தடவை தானே குடிச்சாச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை ஃபர்கிவ் பண்ண ஆரம்பிங்க. தெரியாமல் ஒரு தடவை கெஞ்சிட்டாச்சு, ஓகேடா அப்படின்னு நீங்கள் உங்கள்கிட்டயே சொல்லும் போது இந்த கில்ட் அண்ட் ஷேம்க்கு வேலையே இருக்காது. இது இவென்ச்சுவலி போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு நாள் ஃபெயில் ஆனாலும், இப்போ வந்துட்டு 6 நாள் உங்களோட பேட் ஹேபிட்டை நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க, 7வது நாள் பண்ணிட்டீங்க, 7வது நாள் பண்ணதுனால நீங்கள் டவுனில் போவீங்க. பட் நீங்கள் தான் கில்ட் அண்ட் ஷேம் ஆகலையே, ஸோ திருப்பி அப் ஆகிடுவீங்க. ஸோ இப்படி 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 இப்படின்னு உங்கள் கிராஃப் போயிடும். ஸோ நீங்களும் மேலே மேலே போயிட்டு இருப்பீங்க. முன்னாடி உங்களோட கிராஃப் எப்படி இருக்கும், நீங்கள் இம்ப்ரூவே ஆக மாட்டீங்க. பட் இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க. இப்போது நம்ம ஹையர் செல்ஃப்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஹையர் செல்ஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ அந்த ஹையர் செல்ஃப்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் எதுவுமே நான் கிடையாது. இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நான் பேசுகிற வார்த்தைகளை என்னால் கேட்க முடியுது. ஓகே, என்னால் பார்க்குறத, இதை நான் பார்க்குறேன்ற அந்த, அதாவது எப்படி சொல்கிறதுனா, நான் பேசுகிறேன்றதை என்னால் கேட்க முடியுது, நான் பார்க்குறேன்றதை என்னால் அப்சர்வ் பண்ண முடியுது, இந்த கேமராவை இருக்குன்றதை என்னால் பார்க்க முடியுது. ஓகே, இந்த உலகத்தில் எதெல்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்களோ அந்த விஷயம்லாம் நீங்கள் கிடையாது. You are an observer. You are observing things around this universe. இப்போ இந்த ஸ்கெட்சை நான் பார்க்குறேன், ஸ்கெட்சும் நானும் ஒன்றா இல்லை. இப்போ நான் வாட்செல்லாம் நான் சொல்கிறேன், இந்த வாட்சும் நானும் ஒன்றா இல்லை. என் மைண்டில் ஒரு சில தாட்ஸ் எல்லாம் ஓடுதா, அது நான் இல்லை. ஓகே, ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். உங்களால் எந்தெந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் ஒரு அப்சர்வராக உள்ளே போக முடியுதோ அந்த விஷயம் எதுவுமே நீங்கள் கிடையாது. You are just a void. ஓகே, இந்த செகண்டில் உங்களுக்குள்ள நீங்கள் ஒரு அமைதியை உணர முடியுது தெரியுமா? உணர்ந்தீங்களா? அதுதான் உங்களுக்குள்ளே இருக்கிற அப்சர்வர் ஸ்டேட், அதுதான் ஹையர் செல்ஃப். அப்படி இருக்கும்போது தான் நீங்கள் ப்ரெசென்ட்டை பற்றியோ ஃப்யூச்சரை பற்றியோ எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் கேஷுவலாக செக்ஸ் அடிப்பீங்க, கேஷுவலாக பவுண்டரி அடிப்பீங்க. ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி அப்சர்வர் ஸ்டேட்னா இதுதான். இதை நான் நிறையா சொல்லணும், பட் நான் உங்களுக்கு பயோவில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அந்த மெடிடேஷன் பண்ணுங்கள். யூ வில் கெட் டு நோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. ஸோ நல்லாயிருக்கும். அந்த மெடிடேஷனை நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா அந்த அப்சர்வர் ஸ்டேட்னா என்னன்றதை உங்களால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இட் இஸ் நத்திங் பட் ஸ்டேயிங் இன் அ ப்ரெசன்ட் மூமெண்ட் அண்ட் ஃபீலிங் த சைலன்ஸ் இன்சைட் யூ இஸ் கால் ஹையர் செல்ஃப். ஓகே, இப்படி இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அகெயின் நீங்கள் பாஸ்ட்டை பற்றி ஃப்யூச்சரை பற்றி எதையுமே திங்க் பண்ணாமல் ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஹைப்பர் ஆக்டிவாக உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த அழகாக நேர்த்தியாக உங்களால் பண்ணி முடிக்க முடியும். ஓகே, நம்ம செக்மெண்ட்டோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். என்னென்னா, எப்படி நம்ம கோலை நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, நான் இவ்வளோ நேரம் ஈகோ செல்ஃப் பற்றி ஹையர் செல்ஃப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஈகோ செல்ஃபை கொண்டுட்டு உங்களோட ஹையர் செல்ஃபை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அதாவது
அதிலே நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன். எல்லாமே ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இதை பற்றி நிறைய டீப்பாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஈகோ செல்ஃபை நீங்கள் கொல்ல ட்ரை பண்ணணும். அப்படியே கொண்டுக்கிட்டு உங்களோட ஹையர் செல்ஃபை நீங்கள் உணர ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் அந்த கீழே அந்த மெடிடேஷன் ஆடியோ கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது எப்படி நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருந்துட்டு ரொம்ப கான்ஷியஸாக உங்களோட ஆக்டிவிட்டீஸை பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் கற்றுப்பீங்க. இப்போ உங்களோட கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பி அக்யூரேட். உங்களுக்கு என்ன வேணும்? காசு வேணுமா, ஃபேம் வேணுமா, நேம் வேணுமா, வாட் யூ நீட்? ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பி ஸ்பெசிஃபிக். அக்யூரேட்னு சொல்லக்கூடாது, பி ஸ்பெசிஃபிக். அதாவது கோல் இங்கே இருக்கு, நான் இங்கே இருக்கேன். இப்போ நீங்கள் கோலுன்னு ஒன்று வைக்கிறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சு, பி ஸ்பெசிஃபிக். செகண்ட் பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கேன். இந்த இடத்துல லா ஆஃப் அசப்ஷனை பற்றி சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட கோல் கிடைச்சாதான் நம்ம பெரிய ஆள். நம்ம கோல் நம்மளுக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் ஜெயிச்சிருவேன், அப்படி கிடையாது. ஓகே, நீங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒரு மாதிரி இன்ஃபைனைட்டாக அதை நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது அது உங்களுக்கு பக்கத்துலேயே தெரியாது. அதாவது எங்கேயோ ரொம்ப அவைவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஓகே, ஒரு எப்படி சொல்கிறதுனா, தூக்கி உங்கள் வீட்டோட அந்த ஸ்லாபில் போட்ட மாதிரி இருக்கும். அது இது எட்ட முடியாத தூரத்திலே இருக்கும். ஸோ இன்ஃபைனைட்டாக நம்ம பி டெஃபினட். அது பி டெஃபினட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நீங்கள் லா ஆஃப் அசப்ஷன் யூஸ் பண்ணணும். அதாவது பக்கத்தில் தான் இருக்குது, அது ஈஸியாக கிடச்சிரும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் உங்களை இருக்க சொல்கிறேன். அது எப்படி இருக்கிறது? இப்போது உங்களோட கோல்லாம் எல்லாமே, எல்லா கோலுமே சரி, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அன் எமோஷன். ஓகே, நீங்கள் எவ்வளோ டீப்பாக யோசிச்சாலும் சரி, ஜஸ்ட் ஃபார் அன் எமோஷன். நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா எதுக்கு அந்த பொண்ணை லவ் பண்ணுறீங்க? யூ நீட் லவ், தட்ஸ் அன் எமோஷன். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ கிரிக்கெட்டர் அண்ட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு திங்க் யூ ஆர் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்ட், யூ வாண்ட் ப்ரைடு. அந்த எமோஷனுக்காக தான் நீங்கள் போகிறீங்க. ஓகே, நீ தான் இருக்கிறதுலே உலகத்துலேயே ஒரு பெஸ்ட் சிங்கராக இருந்தால் தான் யூ வில் பி ஹாப்பி. அப்படின்னா அந்த பெஸ்ட் சிங்கராக இருக்கிறத தாண்டி அதில் இருக்கிற ஹாப்பினஸ் தான் உனக்கு வேணும். ஸோ இன் வாட் எவர் யூ நீட் இன் லைஃப், இட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் அ எமோஷன். இப்போது இந்த எமோஷனை நீங்கள் அட்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நிறையா வந்துட்டு உங்கள் கோலுக்காக உழைக்கணும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே கோல் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், கோல் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. நான் உங்களை என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, பி தட் எமோஷன், தென் ஆட்டோமேட்டிக்கலி யுவர் கோல் வில் கம் வித்தின் யுவர் செல்ஃப். ஓகே, ஸ்டேட் ஆஃப் எமோஷன்றதை நான் சொல்கிறது என்னென்னா, அதாவது அந்த எமோஷனில் இருக்கிறது என்ன சொல்கிறேன்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு சொல்கிறேன். அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு யூபிஎஸ் எக்ஸாமில் டாப்பர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை ஒரு டாப்பர்னு ஃபீல் பண்ணுங்க, அந்த பெருமையில் இருங்க. அந்த உங்களுக்கு கிடைக்கிற ஒரு, இப்போ நீங்கள் தான் யூபிஎஸ்ஸோட ஒரு நல்ல ஒரு டாப் ஸ்டூடெண்ட், ஒரு ஜாய்ஃபுல்லான ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் எவ்வளோ சூப்பராக நினைப்பீங்க. ஓகே, அந்த ஒரு சுப்பீரியர் ஃபீலிங்லேயே நீங்கள் போயிட்டு ஒரு ஒர்க் பண்ணும்போது யூ வில் பி ஃபக்கிங் ஃபோக்கஸ்ட், பயங்கர ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் அந்த கோலாகவே மாறுறீங்க. அந்த கோல்லேருந்து என்ன பர்சனாக நீங்கள் எவால்வ் ஆவீங்களோ அந்த பர்சனாகவே நீங்கள் இருக்கீங்க. ஸோ இவென்ச்சுவலி அந்த ஒரு எமோஷ்னல் ஸ்டேட்டில், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக தான் இருப்பீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் உங்களோட கோலை இன்டெஃபினட்டாக வைக்க சொல்லாமல் டெஃபினட்டாக வைக்க சொல்கிறேன். 1 இயர்க்குள்ளே அச்சீவ் பண்ணிடுவேன், 30 டேஸ்க்குள்ளே அச்சீவ் பண்ணிடுவேன். ப்ராக்டிகாலிட்டியும் இருக்கணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் சேலஞ்சிங்காகவும் வைங்க அந்த டைம் டியூரேஷனை. அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் இதை பண்ணிடுவேன், அடுத்த மாதத்துக்குள்ளே நான் இதை பண்ணிடுவேன். பி டெஃபினட். ஓகே, 2 விஷயம். லா ஆஃப் அசப்ஷனில் நான் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டேட் ஆஃப் பீயிங்னு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயமா மாறணும், அதுக்கு அந்த விஷயத்தில் இருக்கிற அந்த எமோஷனை நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஓகே, அதாவது நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிராக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பெருமையான ஆளாக இருப்பீங்க, அந்த பெருமையோடையே நீங்கள் போய் படிங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அடுத்தது இந்த டெஃபினட் திங், இத்தனை நாளுக்குள்ளே நான் என் கோல் அச்சீவ் பண்ணிடுவேன். இஃப் இன் கேஸ் அது நடக்கல அப்படின்னா டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க, கில்ட் ஆகாதீங்க, ஷேம் ஆவீங்க. தட்ஸ் வாட் யுவர் ஈகோ செல்ஃப் வாண்ட்ஸ் யூ டு டூ. அதை பண்ணாதீங்க. அடுத்தது பி டெலியூஷனல். ஓகே, எல்லார விஷயத்தையுமே வந்துட்டு லாஜிக்கலாக அணுகிறத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க, கொஞ்சம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் டெலியூஷனலாக இருக்கும்போது தான் உங்கள் முன்னாடி இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸை கூட நீங்கள் பெருசாக ஒமிட் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ரொம்ப கஷ்டம், நான் ஒரு 7-8 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், நல்லா கிளியரே பண்ண முடியல.
இப்போ நீங்கள் லாஜிக்கலாக அவங்களோட அலைன் ஆனீங்க அப்படின்னா உங்களாலேயே முடியாதுன்ற மைண்ட் செட்குள்ளே தான் போவீங்க. பட் நீங்கள் டிலூஷனலாக இருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ. உங்களால் அதை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்னு நம்புவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த லாஜிக்கல் மைண்ட் செட்டில் இருக்கிற பீப்புள்ஸோடலாம் பழகாதீங்க உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும். அது அட்லீஸ்ட் அவங்க பேச்சை கேட்காதீங்க. அடுத்தது விஸ்வலைசேஷன். காலையிலையும் நைட்டும் நீங்கள் விஸ்வலைசேஷன் பண்ணுங்கள். ஓகே, காலையிலேயும் நைட்டு நான் ஏன் பண்ண சொல்கிறேன், ஏன் காலையில் நைட்டு மட்டும் பண்ண சொல்கிறேன்? ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு தூக்க கலக்கம் இருக்கும் நமக்குள்ளே. தூக்க கலக்கன்றதை தாண்டி நம்மளோட கான்சியஸ் மைண்டை விட நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காலையில் ஏந்திரிச்சோடனே நீங்கள் பேசுகிறதே ஒரு மாதிரி கேரியாக தான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்கும்போது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறது எல்லாமே உங்கள் ஆள் மனசுக்கு போய் உட்காரும். ஏன்னா உங்கள் மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுற எல்லா விஷயமும் உண்மைதான் சொல்லிட்டு உங்களோட பிரெயின் நம்ப ஆரம்பிக்கும். ஓகே, அப்படி இவென்ச்சுவலி நம்ப ஆரம்பிக்க என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் ஆஃப் பீயிங்னா ஆஸ் யூஷுவல் அப்படியே மாறுவீங்க. ஆல்ரெடி இது நடந்துருச்சு, ஆல்ரெடி இது கிடச்சிருச்சு அப்படின்னு இமேஜின் பண்ணும்போது காலங்காலத்துலேயே நீங்கள் இப்படி பண்ணுறப்போ அது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் யோசிக்கிறது, சிந்திக்கிறது எல்லாமே அந்த கோலுக்கு என்ன தேவையோ அது கோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்களே உங்களை அறியாமல் அலைன் ஆவீங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணாலே உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாமே சொல்லிட்டேன். அண்ட் தென் நிறைய பேருக்கு நிறையா பர்சனல் திங்ஸ் இருக்கும், பர்சனல் ட்ராமாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய விஷயத்துலேருந்து ஹீல் ஆக வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ண முடியுன்ற ஸ்டேட்டில் இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஆசை இருக்கும். இது எல்லாமே 1 by 1 என்ன, இது எப்படி பண்ணணும், ப்ரொசீஜரெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அவங்களுக்குன்னே என்னோட பர்சனல் ப்ரோக்ராமோட லிங்க் பயோவில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை எனக்கு டவுட்ஸ் மட்டும் தான் இருக்குது, அந்த டவுட்ஸை மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னோட கால் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. சண்டே சாட்டர்டே ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அன்டில் தென் போயிட்டு வரேன். பை ஃப்ரம் ஓகேயா மோட்டேங்க.